இந்த மாரியாக முத்து மாரியாக அவதாரம் செய்த நீ இந்த அம்மை என்ற நோயை நீங்கள் இறக்க வேண்டும் என்றால் இந்த மும்மூர்த்திகள் இந்த அணிலாடி கிராமத்திலே இந்த பூமியை சாட்சியாக வைத்து நாங்கள் அங்க பிரார்த்தனை செய்ய போகிறோம். அழகான நமது அணிலாடி கிராமத்திலே இந்த மும்மூர்த்திகள் வேப்பஞ்சாலை அணிந்து நமது அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக இந்த பூமியை சாட்சியாக வைத்து அங்க பிரார்த்தனை அப்படி அங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது பக்தர்கள் தங்களால் இயன்ற காணிக்கையை என்னென்றால் பாசத்தை அளித்தால்தான் இந்த பரமனோட இரவாகம் கிடைக்கும். நாம் மனதில் உள்ள யாவல் பில்லி சூனியங்கள் அகல வேண்டும், செய்வினை கோளாறுகள் அகல வேண்டும், மனநோயானது தீர வேண்டும், குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை அருள் கிடைக்க வேண்டும், நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவருக்கு திருமணமாக வேண்டும். பொல்லாத நோய் எதுனா காசுதான். அந்த காசை சாட்சியாக வைத்து உங்கள் தலையை சுத்தி நாங்கள் அங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த ஆலையிலே அம்மா எங்களுக்கு ஏற்பட்ட நோயை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று இந்த ஆலையிலே இட்டு இந்த மும்மூர்த்தியும் இந்த முத்துமாரி அம்மனை வணங்கினால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கும். இதோ பூமியை சாட்சியாக வைத்து மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடிய படியளக்கக்கூடிய ஈஸ்வரன் மஞ்சள் நீராடி அங்க பிரார்த்தனை செய்ய போகிறேன்.
நீங்கள் அணியக்கூடிய வேம்பு ஆணையை அணிந்து உண்மைதான் மஞ்சள் நீராடி இந்த பூமியை சாட்சியாக வைத்து அங்க பிரார்த்தனை செய்திருக்கிறோம். உண்மைதான். மூர்த்திகள் எப்படி நாங்க அங்க பிரார்த்தனை செய்து ஏகாலி வீட்டில் இருந்து கொண்டு வந்த உணவினை உனக்கு படையலாக இட்டு அவங்க இல்லத்திலிருந்து வந்த கள்ளு மாவு துள்ளு மாவு கொட்டாங்கட்டியை கூழ் உனக்கு கும்பமாக படைத்து எங்கள் நோயை எப்படி தீர்க்க வேண்டுமோ அதே போன்று இந்த கிராம மக்களுக்கும் இந்த கிராமத்திலே இங்கு உள்ள ஆடு மாடுகளுக்கும் கோமாரி என்று சொல்லக்கூடிய அம்மை வராமல் இதான் ஆதரிக்க அம்மா மண்ணிட்டு அழகாக உனக்கு வளையலாக இட்டு உண்மைதான் உனக்கு அழகாக கும்பமாக படைத்து நீதான் வழி செய்ய வேண்டும். அப்படியே செய்கின்றேன். சுவாமி நீ கூறிய பிரகாரமே இந்த முத்திரை நான் ஏற்றுக்கொண்டேன். சுவாமி இந்த மும்மூர்த்திகள் அங்க பிரார்த்தனை இந்த பூமியிலே செய்தோம். அன்பான பக்த கோடிகளே, ஆண்கள் மட்டும்தான் அங்க பிரார்த்தனை செய்யும் அந்த பாக்கியத்தை பெறுவீர்கள். தயவு செய்து பெண்கள் யாரும் வேண்டிக் கொள்ள வேண்டாம். பெண்கள் என்பவர்கள் அங்க பிரார்த்தனை என்பதை செய்யக்கூடாது. ஏனென்றால் பூமாதேவியானவள் ஒரு பெண், ஆகாயவாணியானவள் ஒரு பெண். பெண்கள் மார்பகமானது இந்த பூமியிலே படக்கூடாது. ஆகையால் வேண்டுதல் செய்யக்கூடிய பெண்மணிகள் அங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என்று இந்த அழகான அணிலாடி கிராமத்திலே உடல் வேறு சிரம் வேறு
மாறியதால் மாரியம்மன் முழு உருவத்தோடு ஆலயத்துக்கு உள்புறமும் ஆலயத்துக்கு வெளிப்புறம் சிரசோடு மாரியம்மனாக முத்துக்களை அளித்ததால் முத்து மாரியம்மனாக அவதாரம் செய்திருக்கிறார். எப்படி உனக்கு அலங்காரம் செய்து இந்த 3 நாள் காப்பிலே உன்னை மக்கள் வணங்குகிறார்களோ அதே போன்று இந்த ஏகாலி வீட்டிலிருந்து இந்த 3 நாளும் உன் திருவிழா காலத்திலே உன் உருவம் வீதி உலா வரும் பொழுது நீ ஓடி ஒளிந்தாய ஏகாலி வீடு, அந்த ஏகாலி வீட்டிலிருந்து உனக்கு தாய் வீட்டு சீர் வந்து உனது உருவம் வீதி உலா வரும் பொழுது தன் மகள் அமர்ந்து கொண்டு வருகிறாள் என்பதற்காக ஏகாலி வீட்டிலே பிறந்தவர்கள் உன் ஆலயத்துக்கு முன்பாகவும் உனது உருவத்திற்கு முன்பாகவும் தீப்பண்டம் என்று சொல்லக்கூடிய தீபட்டி பிடிப்பார்கள். இந்த அருந்ததி இனத்தவர்கள் உனக்கு உறுப்பு சட்டி தான் எடுத்து குதிரை சோரை தான் கொண்டு சந்திக்கு சந்தி முச்சந்தியிலே பலியோரும் பலியாரர்களாக மாறுவார்கள். தன் தாய்க்காக உடன் வரும் பொழுது பூதகணங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக சந்திக்கு சந்தி கிராமத்தை காக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு ஆரவாரம் செய்வார்கள். சின்ன முத்து பெரிய முத்து இந்த முத்துக்களை இறக்க வேண்டும் என்பதற்காக படியளக்கக்கூடிய வரமனுக்கு முத்துக்களை வாரி அழைத்த நீ முத்துமாரியாக அவதாரம் செய்ய வேண்டும். உனது அண்ணனாக விளங்கக்கூடிய கண்ணன் வைகுண்டவாசன் ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் அவர் முதுகிலேயே முத்தை போட்டிருக்கிறார். அவர் முதுகிலே போட்ட முத்து ஊசி முத்து. அந்த ஊசி முத்தை நீ இறக்கியதா இந்த பாமர மக்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு பிறந்தாலும் சரி உன் உருவத்தை தூக்கினாலும் சரி, அப்படி பிறந்து இறந்து சவத்தை தூக்கினாலும் சரி, பாரமாக உள்ள இடத்திலே கோவிந்தா என்ற குரல் கொடுத்தார். எப்பொழுது இப்பொழுது அண்ணன் பாரத்தை நீ வாங்கினாயோ கோவிந்தான் குரல் கொடுத்தா அவங்க பாரத்தை இந்த கண்ணை வாங்குவார். அதனாலதான் ஒரு சவத்தை தூக்கும் பொழுதும் ஒரு திருவிழா காலத்திலே அம்மன் உருவத்தை தூக்கும் பொழுதும் அந்த பாரம் நமக்கு தெரியாமல் இருப்பதற்காக கோவிந்தா 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 என்ற குரல் கொடுப்பது. அடுத்ததாக 4448 நோய்கள் இந்த உலகிலே இருக்கிறது. நம் உடலில் ஓடுகின்ற நரம்பு 4448 நரம்புகள். ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு நோயானது ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற நேரத்திலே இது பிரம்மன் எழுதிய எழுத்து. அந்த எழுத்தின் பிரகாரம் பிரம்மன் நாவிலே போட்ட முத்து அவனால் தாங்க முடியாமல் இந்த பாமர மக்களுக்கும் பரவிவிட்டது. ஆகையால் அம்மை என்று சொல்லக்கூடிய நோயை இந்த 4448 நோய்களில் ஒரு நோயாக செப்பு ஓட்டிலே எழுதப்படட்டும். முத்துமாரி அம்மனாக இந்த அணிலாடி கிராமத்திலே அவதரித்து வந்த இந்த மக்களுக்கு